ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மை சேனல்னு சொன்னால் என் தங்கச்சி என்ன செருப்பாலே அடிப்பா. ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போது ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டல் நேம் வந்துட்டு ஆர்வி ஸ்டேயின். ரூம் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு இப்போது ரூம் டூர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் திஸ் இஸ் மை பெட் அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பெட். இங்கே வந்துட்டு அந்த ஹோட்டலோட அவங்களோட நம்பர்ஸ் வச்சுருக்காங்க, டெலிஃபோன், ஏசி ரிமோட், டிவி ரிமோட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஸ்மார்ட் வாட்ச். அப்புறம் இது வந்துட்டு நான் எங்கேயும் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே பாருங்கள், டார்ச். இந்த ஒரு ட்ரையாங்கிள் டேபிள் எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டேபிள், ஸ்கொயர், அந்த ட்ரையாங்கிளா 4 கால் இருக்க டேபிளை விட 3 கால்ஸ் இருக்க டேபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் டேபிள், ஒரு சின்ன சோஃபா, அப்புறம் வந்துட்டு டிவி யூனிட். டிவி வந்துட்டு எங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ நான் அவங்களை கூப்பிடுவேன். கீழே வந்துட்டு அப்புறம் எனக்கு கீழே இந்த மாதிரி ஃப்ளோரிங்ஸ் வந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி உட்டன் ஃப்ளோரிங் மாதிரி. இது உட்டன் ஃப்ளோரிங் கிடையாது, ஆனால் அந்த ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க உட்டன் ஃப்ளோரிங் மாதிரி. அந்த ஃபாரின் எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் இங்கே ஒரு பெரிய மேட் இருக்குது. இந்த சைடு ஒரு சின்ன டேபிள். லாண்ட்ரி இதுக்கு நமக்கு ஆக்சஸ் கிடையாது. எங்கே அந்த இந்த பேப்பர், இந்த கீழே இருக்க ஃப்ளோரிங் மாதிரி இந்த வால்பேப்பரும் சூப்பராக இருக்கு. எனக்கு பார்க்கும்போதே இது வால்பேப்பர்னு தெரிஞ்சிருச்சு. பட் இது தொட்டு பாருங்களேன், உங்களால் தொட்டு பார்க்க முடியாது. இந்த பெயிண்ட் நிஜமாவே பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல எங்கள் கிளாஸ்லாம் நிறைய பொண்ணுங்க. அப்புறம் இந்த இந்த படத்தில் வரும்ல, கார்த்திக் படத்தில் வரும்ல, இவ்வளோண்டு பெயிண்டிங் கொடுத்துட்டு அது ஏதோ ரொம்ப காசு, லட்சம் காசு, அந்த மாதிரி ஏதோ நல்ல கிளாஸியாக இருக்குது. லைட்ஸும் பாருங்கள், இந்த லைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டடி டேபிள், நான் வந்துட்டு டெய்லி படிப்பேன். இங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இதுவும் வந்துட்டு லாஸ்ட் இருந்த ஹோட்டலை விட இந்த ஹோட்டலில் வந்துட்டு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு பெரிய கபோர்டாக இருக்கும், பார்க்கும்போது பெரிய கபோர்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டோன்னா இங்கே ஷெல்ஃப் மட்டும் தான் இருந்தது, அங்கே லாக்கர் இருந்தது, இங்கே லாக்கர் இல்லை. அப்புறம் வந்துட்டு ஓகே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓகே. இங்கே எனக்கு தெரிஞ்சு எதுக்குன்னு தெரியல, இந்த டேபிள் வச்சுருக்காங்க தெரியல, ஏதோ ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. கீழே நாங்கள் ஷூஸ் வச்சுக்கிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட், கண் குசுது. நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே இது பால்கனி அப்படின்னு நினச்சேன், பட் இது பால்கனிலாம் கிடையாது. இந்த மாதிரி விண்டோஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் வியூ, என்னதான் இருந்தாலும் நமக்குலாம் இந்த பச்சை பார்த்தாலே வியூ பாயிண்ட் தானே, அந்த மாதிரி வியூ பாயிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு வாஷ்ரூம். இங்கே இருக்க மிரர்ஸ் குட்டி குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. அந்த மிரர் காட்டல, என்ன காட்டுறேன். அப்புறம் வந்துட்டு இந்த வாஷ் பேசின், அப்புறம் சில கிட்ஸ் டென்டல் சோப், ஷாம்பூஸ், வாஷ், ஷவர் ஏரியா அண்ட் டாய்லெட் நீட்டாக இருக்குது. அண்ட் நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க. எனக்கு ப்ரைஸ்லாம் என்னன்னு தெரியல, ஏன்னா நான் வந்துட்டு ஓசியில் வந்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று நான் உங்ககிட்ட காட்டாமல் விட்டது இந்த மிரர். எனக்கு இந்த மிரர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. பாய்.